நானும் ரொம்ப நாளாவே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேங்க. பட் என்னால் ஃபாலோ பண்ணவே முடியலங்க. ஆனால் இருந்தாலும் என்னுடைய பயணம் தொடரும் தொடரும் தொடரும். சுச்சமே இல்ல. அப்படி என்னது நான் தொடர போறேன் தானே பாக்குறீங்க. சைனீஸோட ஃபுட் டைமிங் தாங்க. கரெக்டான டைமுக்கு சாப்பாடு சாப்பிட்டுருவாங்க. சூரியன் கூட லேட்டா உதிக்கலாம் மறையலாம், ஆனா கரெக்டான நேரத்துக்கு என் வயிற்றுக்கு சோறு போட்டுருவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா இருக்காங்க. வெளியில போனோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆயிட்டா கூட பரவாயில்ல, லேட்டா சாப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இவங்க எல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு அங்கனக்குள்ள என்ன கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடுவோம். மோஸ்ட்லி இங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க சேர்ந்து சாப்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 பேரா சேர்ந்து சாப்பிடுவாங்க. காலையில சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மத்தியானம் என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வரலாறுலாம் கடந்துட்டு போதுமா, டைமிங்கை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் 6 மணிலேருந்து மேக்ஸிமம் 7-7:30 வந்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மதியம் லஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11 மணிக்கெலாம் தொடங்கிடுவாங்க. மேக்ஸிமம் 12:30 1 வந்து முடிச்சிருவாங்க. டின்னர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சில பேர் 4-4:30 ஆரம்பிச்சிருவாங்க சாப்பிட்றதுக்கு. மேக்ஸிமம் ஒரு 7 வந்து முடிச்சிருவாங்க. சில பேர் வேலை பொழுவின் காலமாக கொஞ்சம் லேட்டு கூட ஆகலாம். இதனாலே என்னமோ தெரியலங்க, சைனாவில் இருக்க முக்காவாசி பேர்கிட்ட வந்து ஒல்லியாகவே இருக்கிறாங்க, ஃபிட்டாகவும் இருக்கிறாங்க.